சிம்ம ராசிக்காரங்க, போர்க்கோணம் கொண்டவங்க, உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்த மறைச்சிட்டு சிரிப்ப மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க, சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லயும் நேர்மையும், உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ, பந்தமோ அது தப்புனா அது தப்புதான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை குடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும், துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும், கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க. இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வீட்ல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க, நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும் தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்கள தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு, அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க. சிம்மராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இந்த கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும், துன்பங்களும், அவமானங்களுமே அதிகமா ஏற்பட்டு இருந்திருக்கும். சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும், துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு தான் சிம்ம ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்ற நிலைமையில தான் முக்காவாசி சிம்ம ராசிக்காரங்க இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி புதுசு புதுசா பிரச்சனையும், கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும், மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல இந்த கண்டகச்சனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க. சிம்ம ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா எதுவுமே நடந்திருக்காது. நிறைய ஏமாற்றங்கள், நிறைய தோல்விகளை தான் சிம்ம ராசிக்காரங்க அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க. சரி, இந்த கண்டக சனி தான் முடிஞ்சிருச்சு. இனியாவது நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு பார்த்தா, அதுக்குள்ள இந்த அஷ்டம சனி வேற நடந்துகிட்டு இருக்கு. இது எங்களை போட்டு இத்தனை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு சாமி. எங்க வாழ்க்கையில எப்பதான் நாங்க மத்த ராசிக்காரங்க மாதிரி நல்லபடியா இருக்க போறோம் அப்படின்னு நிறைய சிம்ம ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார். இனி வரக்கூடிய ஒரு 5, 6 மாதங்களுக்கு பிளஸ்ஸாக செயல்பட போகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனியோட தாக்கம் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல சிம்ம ராசிக்கு கொஞ்சம் குறையதான் போகுது. இதன் மூலமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை விரைவா சிம்ம ராசிக்காரங்க அடைய போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து சுக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஒருத்தன் வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கிறானா, அவனை பார்க்கிறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி நல்ல ஒரு உச்சத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி மூலமாக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வருட கிரக மாற்றங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சியோட பலன்கள் வந்து எத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்தது. இனி வரக்கூடிய ஒரு 5, 6 மாதங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியோட பலன்களும், குரு பெயர்ச்சியோட முழு பலன்களும் கிடைக்கிறதுனால, தொழில்ல ஒரு நல்ல முன்னேற்றம், பண வரவு அப்படின்றது நல்ல தாராளமாகவே வரப்போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போய்க்கிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ, 15,000 சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா, நீங்க படிச்ச படிப்புன்றது வேற, உங்களுக்கு பிடிச்ச ஜாப்ன்றது வேற. ஆனா, வேற வழியே இல்லாம சூழ்நிலை காரணமாக அந்த வேலைய செஞ்சுகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தகுதிக்கேற்ப நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ, நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களா வந்து அலைஞ்சுகிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்கிறதுனால, இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனையையும், தொல்லையும் கொடுத்துக்கிட்டு வந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. தங்களுடைய சொந்த கம்பெனி நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே குடுத்திருப்பாங்க. பதவி உயர்வு எல்லாம் குடுத்திருப்பாங்கவே. அதை பார்த்து ரொம்பவும் மனவேதனை பட்டிருப்பீங்க. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கும் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு கிடைக்கப் போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போகப் போறீங்க. இனி நினைத்தது எல்லாமே நடக்கும். தொழில், வியாபார தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாக்கும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய சிக்கலையும், பிரச்சனையும், குழப்பத்திலையுமே அதிகமா செஞ்சிருப்பீங்க. ஏன்னா, இதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது. ஆனா, ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா, வயதும் பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய சிம்ம ராசி ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாம இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணை இழந்த சிம்ம ராசி ஆண்களோ, பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம். அதாவது மறுமணம் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிருவாங்களோ? இல்ல ஊர்க்காரன் தப்பா நினைச்சிருவாங்களோ? எதிர்த்த வீட்டுக்காரர் என்ன நினைப்பாங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க? அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை யோசிக்காம இருக்கீங்க. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டிய சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வருட கிரக மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு இந்த 2025 முடிவதற்குள்ளேயே விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன், மனைவி எல்லோருமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க.
கடந்த காலகட்டங்கள்ல காதல்ல அதிகமான தோல்விகளை சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்காரங்க தான். ஏன்னா, இந்த கண்டக சனி மூலமாக காதல்ல அதிகமான பிரச்சனையும், சந்தேகம், சண்டை சச்சரவு இதன் மூலமாக நிறையவே ஏற்பட்டிருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க காதலை நீங்கள் வெளிப்படுத்தும்போது, அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்னு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும், புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது. உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இத நினைச்சு வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லோருமே ரொம்பவும் மனவேதனைப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து நடக்கப் போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்க போய் ஒரு சிம்ம ராசிங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 3,00,000 இருக்குதுங்க, 5,00,000 இருக்குதுங்க, 10,00,000 இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத சிம்ம ராசிக்காரர்களை நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது. ஏன்னா கடந்த 4, 5 வருடமாகவே பார்த்தீங்கன்னா, பெரியதா பொருளாதாரத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. இந்த 2025 முடிந்து 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது, ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், நல்ல ஒரு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில் வரப்போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சொந்தக்காரர்களும், உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும், துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. குறிப்பாக உங்க நண்பர்களும் உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான உறவுகள் தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடமிருந்து விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது.